கலைஞர் மகளிர் உரிமை தொகை முக்கிய அப்டேட்டை கொடுத்த முதல்வர் விஜய். கடந்த திமுக ஆட்சியின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், விடியல் பயணம் உள்ளிட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்களை திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அமல்படுத்தினார். இந்த திட்டங்களின் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற்று வந்தனர். இந்த சூழலில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்தி தாவேகா தலைவர் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்று பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என்ற அச்சமும் கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்தது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்தாமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என திமுக தரப்பில் தாவேகா அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நேற்று 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக பணம் வர வைக்கப்பட்டிருப்பது கல்லூரி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறுத்தப்படுமோ என்ற கேள்வி எழுந்தது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 15ஆம் தேதி குடும்ப பெண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் விரைவில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வர வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான உரிமை தொகையை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.